கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. வார்த்தையானவரே, இந்த நாளிலும் தகப்பனே இந்த வேலையை கொடுத்தீரே அடியாளுக்கு உமக்கு கொடி சோஸ்திரம் கத்தாவே. நாங்கள் வேண்டிக்கொள்ள நினைப்பதை விட அதிகமாய் செய்து முடிக்கிற உடைய மகாபரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். வார்த்தையானவரே, இந்த நாளிலும் உங்களோடு பேச போறதுக்காய் நன்றி செலுத்துறேன். இந்த சங்க வானொலி ஊழியத்தை தளத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, ஊழியத்தை இந்த நாட்களும் முன்குறித்தீரே, அதுக்காக நன்றி கத்தாவே. இந்த நாலு ஊழியத்தை வண்ணம் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. நித்திய வெளிச்சத்தையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த வேளையை அப்பா ஊழியங்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஐயா. இதை ஆண்டவரே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க சங்க வானொலிக்கா விசேஷமாய் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கிறோம். பொருளாதாரத்தை ஆசீர்வதி புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து ஊழியத்தின் எல்லைகளை விசாலமாக்குவீரா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல முடியலையோ அங்கெல்லாம் தகப்பனே ஐயா ஒளி அலையாக செல்லட்டும் ஆண்டவர். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள நீ கிருபை செய்வீரா. தட்டைகளை தகப்பவர், ஜெபத்தை கேட்பவர், கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர் நீ ஒருவர் மாத்திரமே சப்பா. நாளும் நீ கிருபையாய் அப்பா இந்த வானொலியில் அலையாய் எழுந்து பிரகாசிக்க நீ கிருபை செய்வீரா. இன்னும் கிருபை செய்வீரா, வழி நடத்துவீரா. உடைய கிருபையின் கரம் நீட்டப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற. நித்திய வெளிச்சத்தின் பகுதியை மாற்றுவது செபிக்கிற. வெளிச்சம் காணாத பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும். இந்த நாட்கள் இருளானது வெளியேறட்டும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லப்பா. இந்த நாளிலும் வெளிச்சம் உதித்தால் இருளுக்கு அங்கு இடமே இல்லை. நீங்க ஆளுக செய்யுங்க ஆண்டவர். யாவது இருள் நீங்கட்டும் ஐயா. அறியாம இருள் நீங்கட்டும் ஐயா. அடிமைத்தனத்தின் இருள் நீங்கட்டும் ஐயா. அப்பா குருட்டாட்டம் முரட்டாட்ட ஆவியினர் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். என் தேவனின் வெளிச்சம் உதிக்கட்டும் கர்த்தரே. உனக்கு நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க வார்த்தை வெளிச்சமா இந்த வேளை எழுந்தருள்வீராக. நல்ல கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்க அப்பா. கேட்கின்ற நேர்களை ஒப்பு கொடுக்க மறுவழிப்ப கேட்க போற நேர்களுக்காய் செபிக்க வெளிச்சம் உண்டாவது அவர் உள்ளத்து நீர் சங்கமிப்பார். தங்க வானொலிக்காக சங்கமித்து உமக்குள்ளாய் நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களை கொண்டு வருகிறார். நல்ல கருத்துக்களை கூட செபிக்க அகப்பனே. அடியாளை ஒப்பு கொடுக்கிற இந்த நேரம் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. அப்பா நீர் எவ்வளவு வேணும் பிறகு நாசுரன் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடந்து செல்வோம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே, சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். ஆமேன். கர்த்தர் நாமமே எங்கள் புகழிடம், எங்கள் அடைக்கலாம். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றார், நீரின் கோட்டை, நீரின் அடைக்கலாம், நீரின் கேடகம். ஆமென். நான் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறேன். அதனால அவரே எங்கள் கோட்டை, உங்கள் அடைக்கலம், உங்கள் சுருகமாய் இருக்கிறபடியா
நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. ஆமேன். அப்படியாக நாங்கள் வார்த்தையை நிலைத்ததுக்கடாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆமேன். ஆமேன். அதாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இன்றைய தலைப்பு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ற தலைப்புகளில் நாங்கள் இந்த நாளும் வார்த்தையை தியானிக்க போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை காண போன்றோம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். உடன்படிக்கை என்றால் என்ன? அதாவது உடன்படிக்கை என்று சொன்னால் இருவர் ஒருமனப்படுகிறது. ஒரு காரியத்தில உடன்பட்டு செயல்படுகிறது. அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிப்போம் என்று அவர் தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடுகளை கொண்டு வருவார்கள். சில கருத்துக்களை ஒருமுகப்படுத்துவார்கள். நான் இப்படி செய்த, நீங்க இப்படி செய்தா இந்த ஒரு சில பேர் வியாபாரத்துல ஒருமுகப்பட்டு அந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், தங்கள் உறவின் தன்மையை வலுப்படுத்தி இணைந்து வாழ்றதுக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்ப இருவர் ஒருமனப்பட்டு அந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதே ஒரு உடன்படிக்கை. அந்த உறவின் தன்மையின் வலு, அந்த உறவுக்கு தான் உடன்படிக்கை என்ற பெயர். அப்போ உடன்படிக்கை செய்கிறார்கள் அங்கே கணவன் மனைவியாக. அங்கே அவர் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் பாஸ்டருக்கு முன்னால, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அப்படி இருவரும் இணைந்த அந்த வாழ்க்கையை உடன்படிக்கை பண்ணி மணவாளன் மணவாட்டி ஆகிய இருவரும் இணைந்து செயல்படுகிற அந்த உறவின் தன்மை ஒரு உடன்படிக்கையாக அங்கே ஒப்பந்தமிட்டு கைச்சாத்திடப்பட்டு பெரியோர்கள் முன்னிலையில நிலைநிறுத்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை அங்கே ஆரம்பிக்கின்றார்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஒரு படிநிலைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது. அப்ப இரு மனங்கள் ஒருமனப்படுகிறது உடன்படிக்கை உறவின் தன்மை. அப்ப இப்போ ஒருமனப்பட்ட உறவுக்குள் ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்ப இருவர் அங்கே ஒருமனப்பட்டபடியினால் காரியம் சித்தியாகிறது. அப்படி அந்த உறவுக்குள் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. அதனால அப்படிப்பட்ட உறவு தான் இந்த உடன்படிக்கையின் உறவு. ஆனா நம்முடைய தகப்பனோ உடன்படிக்கை செய்தார். எப்படி? தன்னுடைய புது பரிசுத்த இரத்தத்தினால அங்கே கல்வாரி சிலுவையில புதிய உடன்படிக்கையின் உறவை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த புதிய உடன்படிக்கையின் உறவு இரத்தத்தினால் ஆகிய உறவு. அந்த உறவினை யாருமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த இரத்தத்தால கழுவி அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை எனக்கு உங்களுக்கு தந்து இன்னைக்கு அவருடைய உறவுக்குள்ள அந்த இரத்தத்தின் பாதுகாப்புகளை நம்மை வைத்து எங்களை வலுப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக எங்களை என்ன செய்யறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அந்த உறவு இப்படித்தகைய உறவா இருக்கிறது. ஒரு சாதாரண உறவா, விலை கொடுத்து வாங்கக்கூடிய உறவா இல்லை. அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் ஆகிய அந்த புதிய உடன்படிக்கை. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை நடந்தது அங்கே மோசையோடு ஆபிரகாமோடு செய்தார். அடுத்தது என்ன நடந்தது? நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். அப்படியாக பலிகளை செலுத்தி ஒரு உடன்படிக்கை உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதே போல அங்கே மோசை கூட உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்தார், செய்து தனக்கு தன்னுடைய பலிபீடத்திலே நிறுத்தும்படியாக அங்கே மோசைக்கு அங்கே என்ன செய்யற அளவுகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நோவாக்கு இப்படியாக பேழைக்கு அளவுகோல் எல்லாம் கொடுத்து அந்த பேழையை செய்யும்படியாக எப்படியாக தேவன் பேசி உறவாடி அதை செய்ய முடித்தாரோ அன்றி பலியாக அவர் உடன்படிக்கை செய்து அங்கே ஆசீர்வாத பலிகளை செலுத்தி நிறைவேற்றினார். அதை சுகந்த வாசனையாக தேவன் நுகர்ந்து மகிழ்ந்தாரோ அதே போல இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியின் ஆசீர்வாத உடன்படிக்கை உடன்படிக்கை பார்த்தோம். இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே என்ன செய்தோம், சவுலின் காலத்துல அதை என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே வைத்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கே ஒரு இடத்துல வைத்ததுனால சவுலின் காலத்தில் அதை நோக்கி பார்க்கவில்லை. அந்த உறவின் தன்மையை அவர்கள் உணரவில்லை. ஆனால் இதை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே சகல இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் ஒரு சமஸ்த ராஜாவாக ஏற்படுத்தின பிறகு அவர் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி அந்த உடன்படிக்கையின் உறவை அந்த பெட்டிய அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மண்ணா இருக்கும், புளித்த ஹோல் இருக்கும். அப்ப
அப்படியாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி உறவை அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு வர இவர் என்ன செய்தார்? முற்படுகின்றார். முற்படும் போது அங்கே தாவீதின் தலைமையிலே 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான அதிபதிகளோடு அங்கே ஆலோசனை பண்ணி என்று சொல்லி 1 நாளாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக ஒரு ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெட்டியை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த பெட்டி எங்க இருக்கு என்று சொன்னா அமினதாபின் வீட்டில இருக்கு. அந்த அமினதாபா மகன் தான் ஊசா. அப்ப இந்த அமினதாப் அவையின் வீடெல்லாம் அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டி அங்கே வைத்து விட்டார்கள். ஆனால் அந்த அமினதாப்போ அதை குறித்தோ அவருடைய மகன் அதை குறித்தோ ஒரு அக்கறை இல்லை. ஏன்? இது உடன்படிக்கை பெட்டி தானே, இது ஒரு பெட்டி தானே என்று சொல்லி அற்பமாய் எண்ணி விட்டார்கள். அது ஒரு பொருளாக எண்ணி விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் இதனோட சமூகத்தில் ஏற்பட்ட இந்த உறவை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? இந்த அபினதபாவு பார்த்த மாதிரி பார்க்கிறோமா? அவருடைய மகன் ஊசா பார்த்த மாதிரி பார்க்கிறோமா? இந்த உடன்படிக்கை பெட்டி உறவு அவர்களுக்கு ஒரு என்ன செய்யல, அது ஒரு சாதாரணமான கணிப்பாக மாறிவிட்டது. அதனால என்ன நடக்குது? அப்ப அவர்கள் அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. அதை என்ன செய்யல? பரிசுத்தமாக எண்ணவில்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கை உறவை குறித்து சொன்னால் அவர்களும் அப்படித்தான் பார்ப்பார்கள். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் அதை எப்படி பார்க்கிறோம்? அது ஒரு வெளியேற பெற்றது உறவு. அந்த உடன்படிக்கை உறவு வந்து வெளியேற பெற்று நாங்கள் எல்லாம் அவரை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டிகள். இன்னைக்கு நாமெல்லாம் உடன்படிக்கப்பட்டு ஏன் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு அவரை சுமந்து செல்கிறோம். அப்ப இன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அப்ப இன்றைக்கு எப்படியாக உடன்படிக்கை பற்றி எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது, எப்படி அவருடைய உறவை நாங்க பரிசுத்தப்படுத்துறோம், எப்படி அந்த உறவினால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம் வேண்டாம். அங்கே அமிர்தவாவுக்கும் ஊசாவுக்கும் அங்கே அது ஆசீர்வாதமா இருக்கையிலேயே அதை அற்பமாய் எண்ணினார். அவர்கள் ஏதோ ஒன்று பொருள் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே பார்த்துவிட்டு ஒரு பெட்டி தானே, மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி தானே என்று சொல்லி அவர்கள் அப்படியாக பார்த்து விட்டார்கள். ஆனா இந்த தாவீது அந்த இடத்துல இருந்து அதை வேறு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் அங்க ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை பெட்டியோடு அங்கே அங்கே துதி பலிகளோடும் அவர் முன்பாக எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்து வரும்போது அங்கே பாப்போமா இருந்தால் 1 நாளாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்க பாப்போமா இருந்தால் தாவீது சகல இஸ்ரவேலரோடும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரம் மண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியங்களையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அப்ப தாவீது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்த உடன்படிக்கை அந்த பெட்டியை சுமந்து வரைக்க என்னெல்லாம் செய்யறான்? துதி பலி செலுத்துகிறான், அது வாத்தியங்களை வாசிக்க வைக்கிறார்கள், ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியாக வருகிறார்கள். அப்ப இவ்வளவு காலமும் அந்த இருந்த இடத்துல தேவனுக்கு என்ன செய்யப்படல? துதி பலி செலுத்தல, இப்படிப்பட்ட பலிகள் ஈரெடுக்கப்படவில்லை. அப்ப அவர்களுக்கு ஒரு அற்பமா எண்ணப்பட்டது. ஆனா அது தாவீதின் கரத்துலதான் சொல்றார்கள், உப்பு இருக்கும்போது உப்பின் அருமை தெரியாதா? ஏன் அந்த அருமை தெரியாது? ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு தெரிவதில்லை. ஆனா அந்த பொருள் இல்லையென்று சொன்னா இல்லையே இல்லையே என்று தவித்து போய் தள்ளாடி போயிருப்போம். அது எங்களுடைய இயல்பு. அப்ப அந்த இயல்பை அது என்ன செய்ய அதனுடைய அருமை தெரியாதால நாங்கள் அப்படி நினைக்கிறோம். அதன் போதெல்லாம் இவர்களும் அப்படி நினைத்தார்கள். ஆனா இவர் இந்த ஆடல் பாடி அவர் என்ன செய்யறார்? மேல வார்த்தையை கொண்டு வரும்போது அவர்கள் பாருங்க, சீதோனின் கால் மட்டும் வந்த போது மாடுகள் இடரலடைந்தபடியினால் அங்கே ஒன்று நாளாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அவர்கள் சீதோனின் கல் மட்டும் வந்த போது மாடுகள் இடரடைந்தபடியினால் என்ன செய்யறான்? ஊசா என்ன செய்யறான்? இடர்னபடி அந்த பெட்டி என்ன செய்யுது? அவருடைய கையில இருந்து சறுக்குது. அந்த கையை சறுக்கும் போது ஊசா யாரு? அமினதபாவின் மகன். அவ்வளவு காலம் அவன் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அதை எண்ணாது அற்பமா எண்ணி அதை ஏதோ தானோண்டி நினைத்தவர். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்ன தாவீதோடு அவரும் வருகின்றார் கூட.
ஆனால் வரும்போது அங்க பெட்டி என்ன செய்யுது? அது மாடு இடர்ந்து படிஞ்சடியால இவர்களுடைய கையை என்ன செய்யுது? தளர்த்தப்பட்டதால அந்த பெட்டி விழுகிற சந்தர்ப்பம் உண்டாகுது. ஆனா ஊசாவோ அதை விழாதபடிக்கு அந்த பெட்டி என்ன செய்யறான்? தன் கையை நீட்டி தடுக்கிறான். அந்த கையை நீட்டி தடுக்கும் பொழுது இந்த 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் கையை நீட்டின பொழுதுதான் இல்லையா, அந்த பெட்டி விழுந்து போமே என்று சொல்லி நினைச்ச அந்த பொழுது, கையை நீட்டின பொழுதே, அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் ஊண்டவராகி, கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் ஊண்டவராகி, அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். இந்த வார்த்தை உண்மையிலேயே நாங்கள் சும்மா யோசிச்சு பாப்போமா? இருந்தா என்னப்பா வெட்டி விழப்போதுன்னு நினைச்சுத்தானே அவன் கையை நீட்டினான். ஏனப்பா அவனை அந்த இடத்துல அடித்தீர்கள்? நல்லதுதானே செய்தான். எங்களுடைய மாமிச சிந்தி அப்படி சொல்கிறது. ஆனால் இல்ல, ஆனால் இல்ல. ஏன் அடித்தார்? அவ்வளவு காலமும் உன்னுடைய வீட்டில தானே அந்த பெட்டி இருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய உண்மை தெரிந்ததா? அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் தன்மை புரிந்ததா? அந்த உடன்படிக்கை பெட்டி என்றா என்ன என்று உனக்கு விளங்கிறதா? நீ அதை அற்பமா எண்ணின, ஏதோ ஒரு பொருள் கிடக்குது என்று நினைத்து விட்டாய். அந்த உடன்படிக்கை பெட்டியின் உறவை நீ வலுப்படுத்தி அது ஒரு சாதாரணமாய் பார்த்து விட்ட. ஆனா இந்த இடத்துல, இந்த நேரத்துல நீ எப்படி இந்த துணிகரமான பாவத்தை செய்ய முடியும்? நீ எப்படி துணியந்தாய் இப்படி தடுக்க வேண்டும்? அதனால் தேவன் கோபம் கொண்டார். தேவன் கோபம் கொண்டார். தேவ சமூகத்துல பாருங்க, தேவ சமூகத்துல செத்தான். அங்கே செத்தான். அது அவருடைய தேவ சமூகம். ஆடல் பாடல் துதி எழும்புற இடம் அவருடைய சமூகம். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அங்கே இருவர் மூவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால கூடுகிற அங்கே நான் அவர்கள் நடுவில் இறங்கி வருவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே ஆடல் பாடல் துதி மேள சத்தங்கள் விளக்கங்கள் கேட்கிறது, கைத்தாளங்கள் உசியுடன் அங்கே உடன்படிக்கை பெட்டி சுமந்து வருகிறார்கள். அது ஒரு தேவ சமூகமாக காணப்படும். இங்க தேவன் அங்கே உறவாடுகிறார். அந்த உறவாடுற நிலையில் அவருக்கு தெரிந்தானே என்ன செய்தார்? ஊசா தடுக்க நினைத்த அந்த பெட்டி விழக்கூடாது. ஆனா அங்கே தேவன் அடிச்சார். அடிச்ச அந்த இடத்திலேயே என்ன செய்தார்? ஊசா மரித்து போய்விட்டார். அந்த அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது என்ன செய்றார்? கோபம் கொண்டார். இந்த ஸ்தலத்துக்கு அவர் அந்த இடத்துல செத்ததுக்கு பேரே ஊசா என்று பெயரிடுகிறார். யாரு? தாவீது. ஆனா அன்றைய தினமே தாவீது என்ன செய்யறார்? தேவனுக்கு பயப்படுகிறார். தேவனுக்கு பயப்படுகிறார். பயந்து இந்த பெட்டியை நாங்க திரும்ப கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி அங்கே ஓபேத் வீட்டில வச்சிருந்தார். அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில அங்க வைத்திருந்த எவ்வளவு காலமா 3 மாதம் அந்த உடன்படிக்கையை வைத்திருந்த அந்த நாள்ல இருந்து தேவன் என்ன செய்யறாராம்? ஓபேத் ஏதோம் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. அங்கே 1 நாளாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாசிக்கின்றேன். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்துல 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? ஏன் ஆசீர்வதித்தார்? அவர் அங்கே அதற்குரிய பலிகளை செலுத்தினார். அதற்குரிய ஸ்தானத்தை அதில் வைத்தார். அதனோடு அவர் உறவு கொண்டார். அதை மேன்மைப்படுத்தினார். அதனால அவர் ஒன்று பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி அந்த இடத்தை அவர் வைத்தார். அங்கே ஆசீர்வாதம் பெருகினது. அவருக்குண்டான எல்லாவற்றும் இங்கே அமிர்தசபாவின் வீட்டில தான் இருந்து என்றுதான் போட்டு கிடக்கே தவிர அதை குறித்தான அந்த அருமை பெருமை, அதனுடைய உண்மை தன்மை, அந்த உறவின் தன்மை அவர் அதை பற்றி ஒன்றுமே இல்லை இந்த எழுதப்படவில்லை வேதாமத்திலே என்று சொன்னால் என்ன? அப்ப அதற்குரிய காரியங்கள் இங்கே இவர் என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. இந்த அமினதாபும் உசாவும் அப்ப உன் வீட்டில இருக்கும்போது நீ அதை என்ன செய்யல? அனுபவிக்க முடியவில்லை. ஏன் அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதனுடைய வழி உனக்கு தெரியவில்லை. அதனுடைய பெருமதி உனக்கு தெரியவில்லை. அப்ப உனக்கு அந்த பெட்டியினுள் மேல அதனுடைய உறவின் தன்மை புரியவில்லை.
அதை நீ மேன்மைப்படுத்தி பார்க்கவில்லை. இது நான் உண்மையிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நான் சொல்வனாயிருந்தா நிச்சயமாக உங்களுடைய வீடுகள்ல நீங்க ஒருத்தவரை துதிக்கும் போதோட பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பு வந்தா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உறவின் தன்மை உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அதனுடைய மேன்மையை நாங்க செலுத்தி துதிபலி செலுத்தி அந்த உறவில உடன்படிக்கையின் உறவில நாங்கள் இணைந்தவர்களாய் உறவாடும் பொழுது நாள்தோறும் உறவாடும் போது அந்த உறவின் தன்மை நாங்க வலுப்படுத்த தேவன் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அவரை மீன்மைப்படுத்த எங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உடன்படிக்கை உறவுக்குள்ள நாங்கள் வலுப்பட அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவரை உயர்த்த அவர் எங்களை உயர்த்துவார். அதுதான் உண்மை. இன்னைக்கு அபினதாபும் மூசாவும் ஆசீர்வாதமா இருந்தாண்டு இல்ல. அபினதாபும் மூசா உறவின் தன்மையை புரியவில்லை. அந்த உடன்படிக்கையின் உறவில இல்ல, உண்மையாகவே இல்ல. அதனால ஆசீர்வாதம் இல்ல. ஆனா இங்கே ஓபேத் எதுவும் வீட்டில கொண்டு வந்து வைத்த உடனே ஓபேத் எதுவும் அதற்குரிய உறவின் தன்மையை கொடுத்தார், உறவாடினார், மேன்மையை செலுத்தினார், கர்த்தருக்கு நன்மையை பெற்றுக் கொண்டார், அவரை உயர்த்தினார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதுக்குள்ள மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் நாம அதை அற்பமா எண்ணி விடாதபடி பிரசன்னத்தை தேவனோடு கொள்ற உறவை நாங்கள் இன்னும் பலப்படுத்துவோம், இன்னும் உறவாடுவோம். உறவாட தேவனங்கள் வீட்டை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றதுக்காக கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை என்னோடும் பேசினார், உங்களோடும் பேசுகின்றார். அந்த உடன்படிக்கை உறவை நாங்க அற்பமாய் எண்ணி விடாது. அந்த வெளியேற பெற்ற உறவை நாங்க வெளியேற பெற்ற விலையில்லாத பொருள்களுக்காக வெளியேற பெற்ற அந்த வாழ்க்கையின் உண்மைத்தன்மை உறவை நாங்கள் பொய்த்தன்மையான மாயத்துல கொண்டு போய் விடாதபடி, அற்பமாய் எண்ணி விட அசட்டை பண்ணி விடாதபடி, அவரை வேதனைக்குட்படுத்தாதபடிக்கு அவரை எப்பொழுதும் அந்த உறவின் தன்மையில் உறவாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு இந்த நாளும் இந்த வார்த்தை கூட பேசியிருக்கிறார். அந்த பேசின வார்த்தைக்கும் இந்த உடன்படிக்கை உறவின் ஆசீர்வாதத்துக்கும் நம்மை உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதித்து அகல பண்ணுவார். அப்படியா உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை பெறுவோமா? ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அப்பா நீர் எங்களுக்கு கல்வாரி சிலுவையில வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களுக்கு தந்தீர். இன்றைக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து சொல்றோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமான அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாதபடிக்கு நீர் ஆசீர்வாதங்களை மகிழ்விக்கிறீரே. அந்த உடன்படிக்கை உறவை தந்தீரே அல்வாறு சிலுவை ரத்தத்தில. அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அன்று அபினதாபும் மூசாவும் அதை ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பெட்டிய ஒரு அற்பமா எண்ணி விட்டார்கள் ஐயா. அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. துணிகரமான பாவம் கொண்டு உமக்கு முன்பா அவர்கள் ஆண்டவரே வெக்கப்பட்டார்களே கர்த்தாவே. அதே போல நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உறவிலே நாங்கள் நிலைத்திருக்கோம். உம்முடைய உறவை நாங்கள் மேன்மைப்படுத்தி பார்க்கும். அந்த உடன்படிக்கை உறவிலே நாங்கள் எப்பொழுதும் உறவாடி மகளவும் எங்களுக்கு இந்த நாளும் கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அதற்காக நன்றி. உமக்கு பயம் உண்டாகட்டும், உமக்கு பிரச்சல்படி உண்டாகட்டும். அந்த உறவின் தன்னை வலுப்படுத்தும் நாளுக்கு நாள் எப்பொழுதும் உறவாடி மேன்மைப்படுத்தி உண்மை மகிமைப்படுத்தும் போது எங்களுக்கு வீட்டை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியா நன்றியோடு சுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் அடிமையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக நீர் ஆசீர்வதித்து இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இன்னும் சுதந்திரிக்க புறக்கிறவைத்தால் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் பேசின வார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த வேலையை தந்த கிருபைக்காய் நன்றி சொல். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன். தொடர்ந்த நேரம் சரியாக 7:57 உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஓபேத் ஏதோம் வீட்டுக்காரன்
அந்த ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டுக்காரரை போல நாங்களும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து அந்த உடன்படிக்கை உறவில வலுப்படுவோம். வசனத்தை பெற்றுக்கொள்வோம். வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக உதித்தது. கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி